Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான பிடி கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி, டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பிடி கருணைக்கிழங்கு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற போட்டுட்டு மேல இருக்கக்கூடிய மண்ணை நல்லா சுத்தமா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். கிழங்கு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படினா போதும். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 3 ல இருந்து 5 விசில் வரை விட்டு எடுத்துக்கலாம். மசியலுக்கு கிழங்கு நல்லா வெந்து வரணும். அதனால 3 ல இருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க 5 விசில் விட்டதுக்கு அப்புறமா நான் காமிச்சிருக்கேன். கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஊசி இல்ல நம்ம டூத் பிக்கர் வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா உள்ள இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு நல்லா வெடிச்சு வந்திருக்கு. நான் உங்களுக்கு எப்படி செக் பண்றதுக்காக காமிச்சிருக்கேன். அடுத்து இப்போ கிழங்குல இருக்கக்கூடிய மேல் தோல் எல்லாமே நல்லா உரிச்சிட்டு கிழங்கு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கையில் எடுத்து மசிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஸ்மாஷர் இருந்ததுன்னா ஸ்மாஷர்ல கூட ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து கிழங்குல நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மசாலா எல்லாமே நல்லா கலந்து வாட்டி புளி சேர்க்க போகிறோம். குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு அதோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. முழுக்க புளி தண்ணி மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அடுத்ததா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய், ரெசிபி செய்கிறதுக்கு முழுக்க நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். அடுத்ததா பூண்டு, 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு குட்டி சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். ஏற்கனவே நம்ம புளி சேர்த்துருக்கோம். அதனால தக்காளி குட்டி சைஸ் தக்காளி ஒன்று. இந்த வெங்காயம் இந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரியான உப்பு, ஏற்கனவே நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால 1/4 டீஸ்பூன் உப்பு போதுமானது. உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. மசாலா எல்லாமே நம்ம கிழங்குல சேர்த்துட்டதுனால இப்போ நம்ம அந்த கிழங்கு மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் இருந்தே நல்லா குக் ஆகணும் கிழங்கு. அப்பப்போ இடையில கலந்து விடுங்க. பாருங்கள் நான் 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ஊறுகாயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். நம்ம குறைவான எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக அந்த கிழங்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ளோயிங்காக நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை போய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசியல் பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.